பாஸ், எஸ் பிரணவ். நான் குவிட் பண்ணுறேன். குவிட் பண்ணுறியா? ஏன் குவிட் பண்ணுற? எனக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் சொல்ல, அதை சால்வ் பண்ணுவோம். நிறைய இருக்குது. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு அசைன் பண்ணாத டாஸ்க் வந்து ஏன் முடிக்கலை அப்படின்ற மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டேன் உங்ககிட்டேருந்து. அண்ட் நான் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன். ஆனால் அந்த ஐடியாஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் என்னோட ஐடியாஸ் ட்ராஷ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் வந்து பப்ளிக்கில் அப்ரிஷியேட் பண்ணப்பட மாட்டேங்கிறேன் கிளைண்ட்ஸ் முன்னாடி. அண்ட் அதுதான் எனக்கு வந்து எந்தூசியஸ்டிக்காக இருக்கும். அண்ட் இதே மாதிரி என்கிட்ட நிறைய இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்கள் கம்பெனியில் நிறைய நடக்குதா? இதே மாதிரி உங்கள் சபார்டினேட்ஸ் இதே காரணங்கள் சொல்லி வெளியில் கிளம்புறாங்களா? கேள்விக்கு வந்து எஸ் அப்படின்னு உங்களோட பதில் இருந்ததுன்னா, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து ஒரு 10 டிப்ஸ் கொடுக்குறோம். அதில் வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸை நீங்கள் எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி அவங்களால ஒரு லாங் டர்மாக அவங்க கம்பெனியில் இருக்க வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோ போவோம். என்னோட பேர் ஆனந்த். என்னோட பேர் பிரணவ். நாங்கள் உங்களோட ட்ரஸ்டட் டீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர்ஸ். வெல்கம் டு லீன் ஃபேக்டரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் மெம்பர்ஸுக்கு அவங்களோட நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிளியராக நம்ம சொல்கிறோமா அப்படின்றது. இது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக இருக்கா, அவங்க கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்றது கிளாரிட்டி இருக்கா, ரைட்? அவங்களுக்கும் கிளாரிட்டி இருக்கணும், நமக்கும் கிளாரிட்டி இருக்கணும், அது இருக்கா? அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க என்னென்ன வேலைகள் டெய்லி பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதேமாதிரி அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருக்குதா அவங்களுக்கு? இன்கேஸ் அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸோ நாலேஜோ இல்லைன்னா நம்ம அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல நம்ம பார்க்கணும். இதுதான் வந்துட்டு செட்டிங் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டு த டீம் மெம்பர்ஸ். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை தெரிஞ்சிருக்குதா இல்லையா அப்படின்றது ஒன்று. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரொவைடிங் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அத்தாரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்றது. அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அவங்களுக்கு அந்த இடத்துக்கு அவங்களோட பொசிஷனுக்கு ஒரு பவர் இருக்குதா, அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு, அவரோட பொறுப்பு என்னென்ன, இந்த விஷயங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோமா? உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு மேனேஜராக இருக்கேன், எனக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார், இல்லை ஒரு இன்சார்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் கீழே கொஞ்சம் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்களோட இன்சார்ஜுக்கு சூப்பர்வைசர்ஸ்க்கு என்ன மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றத நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆப்ரேட்டர்ஸுக்கு ஒன்று. அதே மாதிரி இந்த இன்சார்ஜுக்கும் அந்த பவரை நான் கொடுத்துருக்கேன்னா, எப்போல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ, ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசும்போது நான் இந்த சூப்பர்வைசர் மூலமாக அவங்கள மீட் பண்ணுறேன்னா, இல்லைன்னா அவங்களோட சூப்பர்வைசரை பைபாஸ் பண்ணிவிட்டு என்னோட சபார்டினேட்டை பைபாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக ஆப்ரேட்டர் பேசுகிறேன்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ரைட் என்ன ஆகும்? இந்த ஆப்ரேட்டர் நான் வந்து இந்த சூப்பர்வைசருக்கு நானே இது பண்ணாமல், அவரோட ரோலுக்கு இது பண்ணாமல் பைபாஸ் பண்ணி ஆப்ரேட்டர்கிட்ட பேசினா என்ன ஆகும்? ஆப்ரேட்டர் அவரை மதிக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும், நம்மளோட சபார்டினேட்டை நம்ம விட்டு கொடுக்காம அவங்க மூலமாக நம்ம அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம டீல் பண்ணணும். அது ஒரு பார்ட்டு. அப்போது என்ன ஆகும்? அவங்களும் நம்மளோட அந்த சபார்டினேட்டை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ பவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அத்தாரிட்டி வரும், அவரோட வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட சபார்டினேட்ஸ்க்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை ட்ரெயின் பண்ணுறது ஆர் டீச் பண்ணுறது. இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பேராமீட்டர் உங்களுடைய சபார்டினேட்ஸ் டெவலப் பண்ணுறது. நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டீமோட ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட லிசன் பண்ண வேண்டியிருக்கும், அவங்க நிறைய பேருக்கு அவங்களோட கண்டென்ட் அவங்க சொல்ல வேண்டியிருக்கும், அண்ட் அவங்க ப்ரெசன்டேஷன்ஸை அவங்களுக்கு நிறைய பேர் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அவங்கள வந்து ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அசைன் பண்ணீங்கன்னா அவங்க பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல நல்லா டெவலப் ஆகி வருவாங்க. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்ததா பாத்தீங்கன்னா, மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவை நம்ம மெஷர் பண்றது. நம்ம முன்னாடி பேசியிருந்த மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம்னா, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கேபிஐஸும் கேஆர்ஐஸும் நம்ம ஜாட் டவுன் பண்ணி அவங்கள அதை மந்த்லி நம்ம பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணலாம். இதை வந்து நம்ம மந்த்லி பாக்குறதுனால அவங்க எந்த விஷயத்துல நல்லா பண்றாங்க, எந்த விஷயத்துல லாக் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணியும் அவங்க லாக் ஆகிற பாயிண்ட்டை அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்தும் நம்ம அவங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ், ஒரு ஃப்ரீடம் ஆர் ஸ்பேஸ் டு இம்ப்ளிமெண்ட். அதாவது ஒருத்தருக்கும் என்ன வேணும்னா, ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் அந்த வேலையில். அவர் சொன்ன விஷயத்தை அவர் செய்யறதுக்கு ஒரு ஃப்ரீடமும் ஒரு ஸ்பேஸும் இருக்கணும். இந்த ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் அளக்கிறது கிடையாது, மென்டல் ஸ்பேஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். இதில் என்னென்னா, இப்போ ஒரு ஜாபில் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா, அவருக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு அதை பண்ணுறதுக்கூடிய ஒரு ஃப்ரீடம் வேணும். அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுத்துருக்கோமா? அவர் ஏதோ தப்பு பண்ணால் கூட அதுலேருந்து கற்றுக்கிற மாதிரி
அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இன்கேஸ் அவர் ஏதாவது நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணான்னா அவருக்கு நம்ம அப்பப்போ கோர்ஸ் கரெக்ட் பண்ணால் போதும், ரைட்? நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஐடியாவை திணிக்கிறோமா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களோட ஐடியாவை திணிச்சு நீங்கள் நினைக்கிறத அவர் பண்ணணுன்ற மாதிரி பண்ணிங்கனாலே என்ன ஆகும், இந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆள் டீமோட்டிவேட் ஆகிடுவார். ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லுங்கள், என்ன ரிசல்ட் என்ன வரணுன்றதை நம்ம எதிர்பார்க்கணுன்றத கிளாரிட்டி கொடுங்க. மற்றபடி அந்த பர்சனுக்கு அந்த ஃப்ரீடமையும் ஸ்பேஸையும் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பார். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட்டிங் பப்ளிக். அப்படின்னா நம்ம அந்த பர்சனை ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு இல்லை ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட அவரை மற்றவங்க முன்னாடி நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இந்த அப்ரிஷியேஷன் நம்மளையும் யாரும் பண்ணுறதில்ல, நம்மளும் யாருக்கும் பண்ணுறதில்லன்ற மாதிரி இருக்குது நிறைய கம்பெனியில். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆள் நல்ல வேலை பார்த்தாருன்னா அவரை நம்ம என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரா, அப்போ என்ன பண்ணக்கூடாது, எல்லோரும் முன்னாடியும் சொல்லி அசிங்கப்படுத்தாங்க, அவர் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசலாம், ரைட்? எல்லாருமே தப்பு பண்ணுறோம், ரைட்? நிறைய விஷயங்கள் தப்பாக நடக்கிற வாய்ப்பு இருக்குது. பட் அந்த டைம்லலாம் நம்ம எல்லோரும் முன்னாடியும் அதை சொல்லி அசிங்கப்படுத்தாமல் தனியாக கூப்பிட்டு வச்சு தப்பு நடந்தால் தனியாக சொல்லணும், நல்லது நடந்தால் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும். ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டு நாட் மைக்ரோ மேனேஜுங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளும் இதில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்போங்க. நம்ம பாசஸ் நம்மள மைக்ரோ மேனேஜ் பண்ணியிருந்தா நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நோவில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டு நாட் மைக்ரோ மேனேஜ் யுவர் பாசஸ் அண்ட் அதோடைய ஃபேக்டர்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ். ஏன் ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் ஆகிறான், அதில் மைக்ரோ மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற ஆர்டிக்கல் இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க. அது ரொம்ப வைரலாகவே போச்சுங்க. நம்மளுக்கே தெரியும் அது பண்ணினா எவ்வளோ நம்ம அனாய்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைக்ரோ மேனேஜ். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கறது. உங்கள் சபார்டினேட்ஸ்க்கு கண்டினியூஸ் லேர்னிங்கோடைய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதை அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுங்க. அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸை அதை ஃபாலோ பண்ண சொன்னீங்க அப்படின்னா உங்களாலேயும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும், அவங்களாலையும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அதை பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங்கும் கண்டினியூஸ் லேர்னிங்கும் அவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காசிப் பண்ணுறது. இந்த காசிப் பண்ணுறது என்னென்னா புறம் பேசுறதுன்னு சொல்லலாம் தமிழில். காசிப் பண்ணுறது ஒரு ஆள் இல்லாத போது அவரை பற்றி தப்பாக பேசுறது, அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேச 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 என்ன ஆகும்னா ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட் தான் கிரியேட் ஆகும். அது என்ன ஆகும், நிறைய ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வரும், வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்க பிடிக்காது, ரைட்? பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த காசிப் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள், ரைட்? யாராவது காசிப் பண்ணால் கூட பாஸ் இந்த மாதிரி பேச வேண்டாங்க, நம்ம லெட் இஸ் நாட் இன்வால்வ் இன் காசிப்னு சொல்லிடலாம். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ காசிப்பை எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு பொய் சொல்கிறது. ஒரு மேனேஜர் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் பொய் சொல்கிறது யாருக்கும் தெரியாமலாம் இல்லை, எவ்ரிபடி கெட்ஸ் த இன்ஃபர்மேஷன். ஒருத்தருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் உள்ள விஷயங்கள் சேர்ந்துடும் முடியாது, சரிங்களா? பட் பொய் சொல்ல ஆரம்பித்தா என்ன ஆகும்னா உங்கள் மேலே உள்ள ஒரு ட்ரஸ்ட்டு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ரைட்? அவர் சும்மா தான் சொல்லியிருப்பாருன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் மேலே உள்ள ட்ரஸ்ட்டை நீங்களே குறைச்சிக்காதீங்க. ஸோ எப்போவுமே பொய் சொல்கிறது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அண்ட் அதே மாதிரி என்ன ஆகும், நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட சபார்டினேட்டும் அதை பார்த்து பொய் சொல்ல ஆரம்பிப்பார், ரைட்? இது ஒரு பேட் கல்ச்சரை அகைன் செட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் 10th பாயிண்ட்டு. பொய் சொல்கிறது கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல நினச்ச 10 பாயிண்ட்ஸ் ஃபார் மேனேஜர்ஸ். ஸோ லீன் ஃபேக்டரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஹிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, நாங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க லீன் பத்தி, ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ் பத்தி இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட லீன் சாம்பியன் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். அது ஒரு ஃப்ரீ கோர்ஸ் தான், 7-day ப்ரோக்ராம். லீன் பத்தி வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், அது நீங்கள் ஜாயின் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் லீன் பற்றி அப்படின்னா லீன் மாஸ்டர் கோர்ஸ்னு இருக்குது, அது 30-day ப்ரோக்ராம். அதில் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக விஎஸ்எம், 5S, SMED, போகே, டிபிஎம், டிக்யூம் எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒன்று. அண்ட் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஷாப் ஃப்ளோருக்கு தேவையான ஒரு 17 பாயிண்ட்டை கவர் பண்ணிருக்கோம். ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ், ஸ்டோர்ஸ், பர்ச்சேஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டான வேலைகள், அப்புறம் எக்ஸல் டிப்ஸு, பவர் பாயிண்ட் டிப்ஸு, சாஃப்ட் ஸ்கில்ஸு, இங்கிலீஷ் எப்படி எழுதணும் மெயிலில், கம்யூனிகேஷன் எட்டிக்வேட், இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 கோர்ஸோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோவை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.